ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பட்சர் சொல்லி தந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காய் துருவலையும், அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், ஆயில் சூடானதும் 4 வத்தல், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு 2 சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் சாப் பண்ண 2 தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். அது கூடவே அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி திக்காக வந்ததும் வேக வச்ச 100 கிராம் பட்டாணி, வேக வச்ச 150 கிராம் உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணி மேலே கொத்தமல்லி தூவினா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி.